என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆயத்தங்களை நாம் தயார்படுத்திக் கொள்வதுண்டு. அதே போலதான் கர்த்தரை துதிப்பதற்கும் நேரத்தை எப்படி துதிக்க வேண்டும், என்ன பாடல்களை பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தயார்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அவருடைய நீதியை நாம் சொல்லி அவரை துதிக்க முடியும். இல்லை, நான் வேற ஒரு வேலையை செய்யும் போது பாட்டு பாடுவேன், அந்த வேலை முடிஞ்சிட்டுனா அந்த எந்த லைன் பாடிட்டு இருக்கணும் அதோட விட்டுருவேன். அப்படியெல்லாம் துதிக்கிறது துதி அல்லங்க. அது ஏனோ தானவென்று, அதாவது கருத்தற்று செய்கின்ற ஒரு காரியம். கர்த்தரை துதிப்பதற்கு நீங்க அவருக்கு முன்பாடி கர்த்தரை துதிப்பதற்கு நேரங்களை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை ஒரே சிந்தனையா இருந்து அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாருங்கள். அதுதான் கர்த்தர் விரும்புகின்ற ஒன்று. பிரச்சனையெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கையில் இன்னைக்கு வியாதி இருக்குதே, போராட்டம் இருக்குதே, நான் எப்படி வாயை திறந்து பாட முடியும்? நீங்க துதிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள்.